ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேச்சு சேனலில் இன்றைக்கி ஜென்ரல் தமிழ் நியூ சிலபஸ் யூனிட் 2ல் இருக்கக்கூடிய பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொல் நம்ம இங்கே கொடுத்துருக்க பார்த்திங்களா, ஹைலைட் பண்ணியிருக்கேன் இல்லையா. தூய தமிழ் சொற்கள் என்னென்ன, அடுத்தது ஒரு தொடரில் இருக்கக்கூடிய பேச்சு வழக்கு தொடரில் இருக்கக்கூடிய ஒரு பிழையை திருத்தி எழுதுதல். ஸோ இந்த 2 டாப்பிக்கும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பேச்சு வழக்குனா என்ன? பேச்சு வழக்குனா வாய்மொழியால் பேசுகிறது தான் என்னது பேச்சு வழக்கு. அடுத்தது எழுத்து வழக்கு. எழுத்து வழக்குன்றது என்னது? சிந்தித்து எழுதப்படுவது. அடுத்தது பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்கள். ஸோ தூய தமிழ் சொற்கள் என்னென்ன இருக்குது, கொஞ்சம் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? வரிசையாக பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், சுவற்றில். அதே எழுத்து வழக்கில் எப்படி எழுதணும்? பேச்சு வழக்கில் சுவற்றில் அப்படின்னு சொல்லுவோம், எழுத்து வழக்கில் சுவரில் அப்படின்னு எழுதணும். நாட்கள், அதை எப்படி எழுதணும்? எழுத்து வழக்கில் நாட்கள் அப்படின்னு எழுதணும். வாரான் அப்படின்றது பேச்சு வழக்கு. எழுத்து வழக்கில் வருகிறான். போறான் அப்படின்றது பேச்சு வழக்கு. எழுத்து வழக்கில் என்ன வரணும்? போகிறான். வந்தா, அதோடைய எழுத்து வழக்கு என்னது? வந்தாள். கோர்த்து, அதை எப்படி எழுதணும்? எழுத்து வழக்கில் கோத்து. மனதில், அதை எப்படி எழுதணும்? மனத்தில். பதட்டம், அதை எப்படி எழுதணும்? எழுத்து வழக்கில் பதற்றம். சிலவு, அதை எப்படி எழுதணும்? எழுத்து வழக்கில் செலவு. அருகாமையில், அதை எழுத்து வழக்கில் அருகில். பாம்பு பொத்து, அதை எழுத்து வழக்கில் பாம்பு புற்று. பட்டம் பறக்குது, அதுக்கு என்னது பேச்சு எழுத்து வழக்கு? பட்டம் பறக்கிறது. தண்ணீர் குடித்தான், அது தண்ணீர் குடித்தான். பூனை ஓடிச்சு, பேச்சு வழக்கில். எழுத்து வழக்கில் பூனை ஓடியது. அப்பளம் உடைஞ்சது, எழுத்து வழக்கில் அப்பளம் உடைந்தது. கை வலிச்சது, எழுத்து வழக்கு கை வலித்தது. வேகலை, அதுக்கான இது எழுத்து வழக்கு என்னது? வேகவில்லை. பெய்ஞ்சது, எழுத்து வழக்கு பெய்தது. எரியல், அதுக்கான எழுத்து வழக்கு எரியவில்லை. புல்லு, புல். ஒசந்த, எழுத்து வழக்கில் உயர்ந்த. ஊற வச்சு, எழுத்து வழக்கில் என்னது? ஊற வைத்து. திறந்து, திறந்து. எருவு, எரு. தலகாணி, அதுக்கு எழுத்து வழக்கு என்னது? தலையணை. வேர்வை, வியர்வை. ஊடு, வீடு. வெலைன்னா வேலை, எழுத்து வழக்கில் என்னது? வேலை. தண்ணி, அதோடைய எழுத்து வழக்கு தண்ணீர். துடங்கு, அதோடைய எழுத்து வழக்கு என்னது? தொடங்கு. பயந்தாங்குள்ளி, அதுக்கு எழுத்து வழக்கு என்னது? பயங்கொள்ளி. பசரு, பசரு, இதுக்கு என்னது? பயறு. பேத்தல், அதுக்கான எழுத்து வழக்கு சொல் என்னது? பிதற்றல். பிந்துக்குழி, அதுக்கான எழுத்து வழக்கு என்னது? பித்துக்கொழி. மானவாரி, வானவாரி, ஊ கிடையாது இங்கே, வானவாரி. சிறங்கு, எழுத்து வழக்கில் சிறங்கு, சின்னரா பெரியர. வயிறார, அதே தான் இங்கே என்னது? எழுத்து வழக்கில் வயிறார. உடம்பு, அதுக்கு என்ன வரணும்? உடம்பு, இங்கே ஊ, இங்கே ஊ. சாப்பிட்டான், அதுக்கு என்ன வரும் நமக்கு? சாப்பிட்டான். இந்தா, அதுக்கு எழுத்து வழக்கு பிடித்துக்கொள். வாங்கியாந்த, அது வாங்கி வந்த. கிளம்பு, புறப்படு. செம்ம, செம்மை. பார்த்தியா, பார்த்தாயா. செல்லு, செல். செய்தியா, செய்தாயா. கொடுத்தியா, எழுத்து வழக்கு கொடுத்தாயா. வாங்கியாந்த, அதுக்கான எழுத்து வழக்கு என்னது? வாங்கி வந்தது. செவ்வாய்க்கிழமை, அதுக்கு எழுத்து வழக்கு செவ்வாய்க்கிழமை. தலைகாணி, அதுக்கு எழுத்து வழக்கு தலையணை. விளக்கு, விளக்கு. அகப்பை, சிரட்டை. உட்கார்ந்து, உட்கார்ந்து. அதுக்குள், அதற்குள். எண்ணெய், எண்ணெய். நாட்கள், நாட்கள்.
காக்கா காக்கை, உடம்பு உடம்பு, உளைச்சல் விளைச்சல், புடிவாதம் பிடிவாதம், விலை விலை, அம்மாசி அமாவாசை, பதனம் கவனமாக, கடிதாசி கடிதம், வாயில் வாசல், குந்திக்க உட்காரு, அறிவாமனை அறிவாள்மனை, தாவாரம் தாழ்வாரம், ஒட்டட ஒட்டடை, அடமலை அடைமலை, கீது இருக்கிறது, எல இலை, உலகம் உலகம், சாப்பிட்டான் சாப்பிட்டான், சாப்பிடு சாப்பிடு, செஞ்சான் எழுத்து வழக்கில் செய்தான், படித்தான் படித்தான், கொடுத்துடு கொடுத்து விடு, சரியா சொன்ன சரியாக சொன்ன, பாய்ச்சல் பாத்தி, பதனம் எழுத்து வழக்கு என்னது கவனமாக, நீத்துப்பாகம் அதுக்கு என்னது மேல் கஞ்சி, கடிச்சு குடித்தல் வாய் வைத்து குடித்தல், மகுளி சோற்று கஞ்சி, வரத்துக்காரன் புதியவன், சடைத்து புளித்து சலிப்பு, அழுக்கம் அழுத்தம், தொலைவட்டையில் எழுத்து வழக்கிறது தொலைவில், வேலை வேலை, கதுவு கதவு, புக்கு புத்தகம், 5 5, நாக்காளி நாற்காலி, வெத்தலை வெற்றிலை, தேத்தண்ணி என்னது தேநீர், கத்திரிக்கோள் கத்தரிக்கோள், கலட்டு கலற்று, காத்தால அப்படின்னா காலையில், சாயந்தரம்னா மாலை, பசும்பால் அதுக்கான எழுத்து வழக்கு என்னது பசுப்பால், துகை தொகை. அடுத்தது பாருங்கள், பேச்சு வழக்கு தொடரில் இருக்கக்கூடிய இப்போ வந்து நம்ம என்னென்ன சொற்களில் உள்ள பிழை திருத்தம் பார்த்தோம் இல்லையா, இப்போ ஒரு சென்டென்ஸாகவே கொடுத்துருவாங்க, அதை நம்ம சரி பண்ணி எழுதணும். அதில் பாருங்கள், அதில் எந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க பாருங்கள். வலப்பக்க சுவற்றில் எழுதாதே, அது எப்படி வரணும், சுவரில் எழுதாதே அப்படின்னு வரணும். உணவு சமைத்தாள், உணவு செய்தாள் இங்கே வந்திருக்கு, இங்கே என்ன வரணும் சமைத்தாள். இன்னைக்கு காத்தாலே காப்பி குடித்தேன், காத்தாலேனா என்னது காலையில், அப்போ காலையில் காப்பிக்கு என்ன வரும் குழம்பி நீர் குடித்தேன். எல்லாரும் வேகமாக எங்கே போகிறாங்க, என்ன வரணும் எல்லாரும் வேகமாக எங்கே போகிறார்கள். நீத்து பாகம் குடிக்கவா, நீத்து பாகம்னா என்ன மேல் கஞ்சி, நம்ம அந்த வார்த்தைகள் என்னென்ன இதுக்கு முன்னாடி பார்த்தோலே அதில் பார்த்துருப்போம். எங்கே நிற்கிற அப்படின்னா எங்கே நிற்கிறாய். வாங்க சாமி வாங்க, அப்படி எப்படி வரணும் எழுத்து வழக்கில், வாருங்கள் சுவாமி வாருங்கள். எதிர்த்தாப்பில் ஒரு டீ ஸ்டால் இருக்குது, அதுக்கு என்ன வரணும் எதிரில் ஒரு தேநீர் கடை இருக்கிறது. சோலைக்குள் சத்தமில்லாமல் தென்றலூ வீசியது, அதுக்கு என்ன வரணும் சோலைக்குள் சத்தமில்லாமல் தென்றல் வீசியது. பேருந்து நிலையம் அருகாமையில் வளவன் பால் குடித்து கொண்டிருந்தான், அது என்ன வரணும் அந்த சென்டென்ஸில் அருகாமைக்கு பதிலாக அருகில். அப்போ பேருந்து நிலையம் அருகில் வளவன் பால் குடித்து, அது குடித்துக்கு பதிலாக என்ன வரணும் பருகி கொண்டிருந்தான். அம்மாவிடம் சொல்லு, அதில் என்ன வரணும் அம்மாவிடம் சொல். வாடைக்காற்று வீசுது, அதில் என்ன வரணும் வீசுறதுக்கு பதிலாக வாடைக்காற்று வீசியதுன்னு வரணும். எங்கடா போரே, அதுக்கு எழுத்து வழக்கு என்னது எங்கே போகின்றாய். எங்கிருந்து வர்றீங்க, அதுக்கு என்ன வரணும் எழுத்துச்சொல் எங்கிருந்து வருகிறீர்கள். எழுத படிக்க தெரிந்து கொள்ளணும்னு விரும்புகிறேன், அதுக்கு என்ன வரணும் எழுத்து வழக்கு எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். யார் நீ எங்கே வந்த, யார் நீ எங்கு வந்தாய். அவன் திருமணத்திற்கு போய் வாரான், அது என்ன வரணும் எழுத்து வழக்கில் அவன் திருமணத்திற்கு போயின்னு இருக்கு இல்லையா, அங்கே போய் வரணும், வருகிறான் போய் வருகிறான் அப்படின்னு வரணும். ஆவனை கூட்டிக்கிட்டு வாரேன், ஆவணனா அவனை, அவனை அழைத்து கொண்டு வருகிறேன். வரிசையில் ஒழுங்காக நில்லு, வரிசையில் ஒழுங்காக நில். இலையிலே சாப்பாடு, இலைனா இலை, இப்போ இலையிலே சாப்பாடு. ஊரிலிருந்து வந்தையா, வந்தியானா என்ன வரணும் வந்தாயா, ஊரிலிருந்து வந்தாயா. என்னுடைய பல் உளுந்துடுச்சு, அதுக்கு என்ன வரணும் என்னுடைய பல் விழுந்து விட்டது.
மாம்பழம் சாப்பிட்டியா? சாப்பிட்டியா அப்படின்றதுக்கு எழுத்து வழக்கு என்னது? சாப்பிட்டாயா. ஒருத்தன் ஒண்டியாய் போனால் அது ஊர்கோலமா? என்ன வரணும்? ஒருத்தன் ஒண்டியாக, அதுக்கு மேலே தனியாக போனால் அது ஊர்வலமா. கோலமான்னு இருக்கு இல்லையா, அங்கே ஊர்வலமா அப்படின்னு வரணும். ஒருத்தன் தனியாக போனால் அது ஊர்வலமா. ஒசரமாக வளர்ந்துட்டான் அப்படின்னா உயரமாக வளர்ந்து விட்டான். ரவைக்கு சித்தப்பன காவலுக்கு போவ சொல். ரவைனா இரவுக்கு. இரவுக்கு சிறிய தந்தையை, சித்தப்பன என்ன பண்ணணும் அதுக்கு தமிழில் எழுத்து வழக்கில் சிறிய தந்தையை காவலுக்கு போகச் சொல்லு, போகமாறு சொல்லு. எண்ணெய் தேய்ச்சி குளித்தேன். எண்ணெய் தேய்த்து குளித்தேன். பாவக்காய் வத்தல் வாங்கிட்டு வந்தேன். எழுத்து வழக்கு என்னது? பாவக்காய்க்கு பாகற்காய் வற்றல், வத்தல் கிடையாது, வற்றல் வாங்கி வந்தேன். ரொம்ப தொலைவற்றில் இருந்து வரேன். நீண்ட தொலைவிலிருந்து வருகிறேன். அவன் பாட்டியுடன் வெளியூர் போயிருக்கிறான். அவன் பாட்டியுடன், அதுக்கு வேலை என்ன வரணும்? பாட்டியோடு வெளியூர் போயிருக்கிறான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சென்டென்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் அதில் என்ன செய்யணும்? எழுத்து வழக்கில் வர மாதிரி என்ன பேச்சு வழக்கில் உள்ள தவறை திருத்திட்டு நம்ம எழுதணும். ஸோ இப்போ இதுலேருந்து நான் உங்களுக்கு ஒரு 3 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். புக்கு, பாய்ச்சல், வெரசா வந்துடுவேன். இதுக்காக எழுத்து வழக்க சொல் என்ன அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.